இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நீங்க என்ன வார்த்தைகளை கடவுளிடத்திலே பேசி கொண்டிருக்கின்றீர்கள்? இது கேட்கும் பொழுதே சில வார்த்தைகள் உங்க மனதிலிருந்து கர்த்தரிடத்திலே ஏறெடுத்து கொண்டிருப்பீர்கள். இல்ல சில மன தியானங்கள், பெருமூச்சுகள் இருக்கும். அதை ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது அவர் நிச்சயமாக கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, 5வது சங்கீதத்தை தாவீது துவங்கும் பொழுது துதியின் சத்தத்தோடு துவங்கவில்லை, சைலண்டா ஒரு விண்ணப்பம் பண்றார். அந்த வசனத்தை பார்ப்போம். 1வது வசனத்திலே, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். 2 காரியங்களை சொல்றார். ஆண்டவரே, என் வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுங்க அப்படின்னு. சில நேரங்கள்ல நாம ஜெபம் பண்ணும் பொழுது பெரிய வார்த்தைகள்லாம் நம்மளால பேசக்கூட முடியாது. பேசணும்னு ஜெபிக்கலான்னு முழங்கால் படிக்கிடுவோம், ஆனா தொண்டை அடைக்கும், நமக்கு வார்த்தைகளே வராது. நம்முடைய கடவுள் நாம பெரிய பெரிய வார்த்தைகளை வச்சு சொன்னாதான் தெரியும்னு இல்லை. அப்பா எப்படி மகனை பார்க்கும்போது ஏதோ மூடு போகுதே, சரி இல்லையே அப்படின்னு எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்களோ, அது போல கடவுள் வார்த்தைகளை சொல்லலாம் கூட அந்த மெல்லிய சத்தத்துக்கு, நாம பேசுகின்ற சத்தத்துக்கு, நாம வடிக்கின்ற கண்ணீருக்கு சில நேரங்கள்ல அப்படின்னு பெருமூச்சு விடுவோம் பாருங்களேன். அந்த பெருமூச்சு கூட எதுக்காக என் பிள்ளை விடுறா அப்படின்னு கடவுள் தெரியும். ஆண்டவர் இங்க சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், நான் பேசுற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு, என் ஜெபத்துக்கு நீங்க செவி கொடுங்க. 2வது என் தியானம், நான் சிந்திச்சுட்டே இருக்கேன் பாருங்களேன். சில காரியங்கள், இது எப்படி நடக்குமோ, அது அப்படி முடியுமோ, இது இப்படி நடக்குமோ என்று நான் தியானித்து கொண்டே இருக்கிறேன் கடவுளே. ஆனாலும் உங்களுடைய சமூகத்திலே இருக்கிறபடினாலே என் தியானத்துக்கு நீங்க செவி கொடுன்னு இன்றைக்கு சொல்லுகின்றார். நீங்க இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற நீங்க என்ன வார்த்தைகளை கடவுளிடத்திலே பேசி கொண்டிருக்கின்றீர்கள்? இது கேட்கும் பொழுதே சில வார்த்தைகள் உங்க மனதிலிருந்து கர்த்தரிடத்திலே ஏறெடுத்து கொண்டிருப்பீர்கள். இல்ல சில மன தியானங்கள், பெருமூச்சுகள் இருக்கும். அதை ஆண்டவரிடத்திலே சொல்லும்போது அவர் நிச்சயமாக கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி தேவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களுடைய பெருமூச்சுக்களை நீர் அறிந்திருக்கிறீர், கண்ணீரை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர். அவர்களுக்கு வேண்டிய விடுதலையை கொடுத்து சமாதானத்தை அனுப்பும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.